கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு நீடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளி அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். தூங்கும் முன்பாக இரவு நேரத்தில் 8 மணிக்கு ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14 முதல் 16 ஆகிய வசனங்கள். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு என்று எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு, நீங்கள் குணமாக்க வேண்டும் என்றால், குணப்பட வேண்டும் என்றால் ஒருவருக்கொருவர் குற்றங்களை அறிக்கையிட்டு, கர்த்தரை விட்டு ஏதாவது தள்ளி போயிருப்பாங்க, அது அவங்களுக்கே தெரியாது. ஆனா 2 பேர் பேசும்போது தெரியும், அம்மா நான் இந்த காரியத்துல கர்த்தரை விட்டு வழி விலகிட்டேன் அப்படிம்பாங்க. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால், சில குடும்பத்திலே படுத்த படுக்கையில் இருப்பாங்க, வியாதியில் இருப்பாங்க, சரீரத்தில் பலவிதமான பலவீனத்தோடு இருக்கிற ஜனங்கள் உண்டு. பல சூழ்நிலையிலே போராடி ஜெபிக்கிற குடும்பம் உண்டு. படுத்த படுக்கையிலிருந்து ஜெபித்து விடுதலை பெற்று சாட்சி சொன்ன எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால், அது ஆத்துமாவிலையா இருக்கலாம், சரீரத்தில இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் இதில் விழுந்து போயிருக்கலாம், பல காரியங்கள் உண்டு. ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. சர்ச்சில் உள்ள மூப்பர்கள் வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. காலம் கடைசியா இருக்கு, நீங்க போற சர்ச்சில் மூப்பர்கள் அப்படி இல்லைன்னா பாஸ்டர்மாரு அவங்க வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. குடும்பமா ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. அப்படி ஜெபம் பண்ணும்போது என்ன நடக்கு அப்படின்னா, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி. யாருக்கு எண்ணெய் பூசி அப்படின்னா, வியாதிப்பட்டால், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை, அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். நீங்க போற சர்ச்சில் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. எங்க வீட்டில் இந்த மாதிரி வயசான பாட்டிக்கு உடம்பு சரியில்ல, எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல, என் கணவருக்கு உடம்பு சரியில்ல, என் குடும்பத்தில் இந்த மாதிரி உடம்பு சரியில்ல, கொஞ்சம் வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு போறீங்களா அப்படின்னா உடனே சர்ச்சில் உள்ள மூப்பர் இல்லைன்னா பாஸ்டர்மார் வருவாங்க. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அப்ப சபையில் உள்ள மூப்பர் ஜெபம் பண்ணிட்டு போக வீட்டுக்கு வருவாங்க. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவார்கள். அப்ப பரிசுத்தவான்கள் ஒரு வீட்டில் வந்தாங்க அப்படின்னா, ஒருவேளை வியாதியில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா எண்ணெய் பூசி அவங்களுக்காக கர்த்தருடைய நாமத்தினாலே அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்லி ஜெபிக்கும் போது, எண்ணெய் பூசி ஜெபிக்கும் போது, கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெபிக்கும் போது அந்த குடும்பம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று வேதம் சொல்கிறது. வியாதியிலிருந்து குணமடைவாங்க. கர்த்தர் அவனை எழுப்புவார். எந்தெந்த ஊழியக்காரங்க வராங்களோ அவங்க ஜெபம் பண்ணும்போது, அவங்க விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணும்போது, கர்த்தருடைய நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ணும்போது, அடுத்த வேர்டு போட்டிருக்கு, கர்த்தர் அவனை எழுப்புவார். அப்ப யாரு உயிர்ப்பிக்கிறாங்க அப்படின்னா, கர்த்தர் அந்த இடத்துல வராரு. விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் இந்த இடத்துல எந்த குடும்பத்துல படுத்த படுக்கையில் இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை எழுப்புகிறார். ஹல்லேலூயா. அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். சில குடும்பத்திலே சில வியாதி ஏன் வந்துச்சு, சில குடும்பத்திலே, எல்லா குடும்பத்திலும் இல்லை, சில குடும்பத்திலே வியாதி ஏன் வந்துச்சு சொல்லி பார்க்கும்போது,
பாவத்தின் நிமித்தமாக, அக்கிரமத்தின் நிமித்தமாக, துணிகரமா ஏதாவது செஞ்சிருப்பாங்க. நிறைய காரியம் நம்ம சொல்லலாம். ஏன்னா உலகத்துல நிறைய பாவம் செழிப்பா இருக்கு. தண்ணி அடிப்பாங்க, லாஸ்ட் பார்த்தா உள்ள இது கெட்டு போயிட்டு அப்படின்றாங்க. ஆனா அந்த மாதிரி ஜனங்கள் கூட எனக்கு தெரிஞ்சு, நான் சர்ச்சில் வேலை பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை காலையில கரெக்டா சர்ச்சு 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். ஆனா 7 மணிலேருந்து 7:30 மணிக்குள்ள ஒரு ஐயா வந்துடும். அப்படி அந்த ஐயாவுக்கு முட்டுக்கு கீழே கால் கிடையாது. அந்த ஐயா காலையில ஒரு 7 இல்லை 7:15 இல்லை 7:30 வந்து சர்ச்சில் வந்து முன்னாடி ஆல்டர்ல வந்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த ஐயாட்ட நான் பேசும்போது, இந்த மாதிரி இப்படி காலை எப்படி ஆச்சு, உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்கன்னு சொல்லி நான் அந்த ஐயாட்ட பேசும்போது அந்த ஐயா சொன்னாரு, நான் மகா குடிகாரன், நல்ல சிகரெட் அடிப்பேன், நல்ல தண்ணி அடிப்பேன், எப்போ பார்த்தாலும் கெட்ட வார்த்தை பேசுவேன், 24 மணி நேரம் நான் தண்ணி அடிச்சுட்டே இருப்பேன், மகா குடிக்காரன். எனக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல சாக போற நிலைமையில கிடந்தேன். சாக போற நிலைமையில கிடக்கும்போது இவன் பிழைக்க மாட்டான் அப்படின்ட்டாங்க. அந்த ரூம்ல யாருமே இல்லை. இயேசு அப்படியே நான் வெளிச்சமா அப்படியே பிரகாசமா நான் அவரை பார்த்தேன். என் ரூம்ல நான் ஹாஸ்பிட்டல் இருக்கிற இடத்துல அப்படியே நான் பார்த்தேன். அந்த செகண்ட்ல எனக்கு சுகமாயிட்டு. அதுக்கப்புறம் என்னை யாருமே சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு சொல்லல. எனக்கு யாரும் சுவிசேஷமும் அறிவிக்கல. நான் விக்கிரத்தில் உள்ள ஒரு மனுஷன், எனக்கு இயேசு எப்படிப்பட்டன்னு சொல்லி தெரியாது. ஆனா என்கிட்ட வந்து யாரும் சுவிசேஷம் சொல்லவில்லை. ஏன்னா நான் மகா குடிக்காரன், என்கிட்ட பக்கத்துல யாரும் வர முடியாது. நான் வந்து கெட்ட வார்த்தை பேசுவேன், சிகரெட் பழக்கம் உண்டு, கொஞ்சம் படிக்காத மனுஷன், இப்படி பல காரியங்கள் உண்டு. அந்த மனுஷன் சொன்னாரு, நான் இயேசு அப்படியே பார்த்தேன். அந்த நிமிஷம் என்னை தொட்டாரு, எனக்கு சுகமாயிட்டு. கிட்டத்தட்ட 10 வருஷம் தாண்டிட்டு நான் இன்னும் பரிபூர்ண சுகத்தோடு தான் இருக்கிறேன். நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு 9 மணிக்கு நான் ஆரம்பிக்கலாம். நான் ஒரு முகமுகமாக பார்த்தவேன். காலையில் 7 மணி இல்லை 7:30 மணிக்கு வந்து ஆல்டரில் ஜெபம் பண்ணுவேன். சில நேரத்தில் நான் ஆல்டரில் பார்த்துருக்கேன். அதனால் நான் ஆல்டரில் வந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இது ஏன் காலையில் சொல்கிறேன் அப்படின்னா, சில வியாதிகள் எதனால கத்தரை விட்டு தள்ளி போய் சிகரெட் அடிச்சுட்டு இருப்பாங்க, புகையில போட்டுட்டு இருப்பாங்க, கஞ்சா பழக்கம், ஊசி போடுறாங்க, போதை பழக்கம் இருக்கு, எத்தனையோ பாவடிமை, விபச்சார அடிமை, எத்தனையோ பாவடிமை இருக்கு. எதுல எந்த வியாதி வந்துச்சு, ஏன் வந்துச்சு தெரியாது. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் எந்த வியாதி எதுல வந்துச்சு நமக்கு தெரியாது. தலைமுறை சாபம் இருக்கு, அம்மா அப்பா இல்ல தாத்தா பாட்டி என்னென்ன பண்ணாங்க நமக்கு தெரியாது. யாரையா சொத்து ஏமாத்தி கொள்ளை அடிச்சிருப்பாங்க, அடுத்த வீட்டு சொத்தை கொள்ளை அடிச்சிருப்பாங்க, சில குடும்பத்துல யாரையாவது தவறா நடத்தியிருப்பாங்க, பாவம் பண்ணியிருப்பாங்க, விபச்சாரம் பண்ணியிருப்பாங்க. இப்படி பல காரியங்கள் உண்டு. தேவன் நியாயம் விசாரிப்பார். மனம் திரும்பி தேவனோட சமூகத்துல அர்ப்பணித்து தாழ்த்தும் போது விட்டுருதாரு. இரக்கமுள்ள தேவன். என் மகன் வந்தான், மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி பரிசுத்தமா வாழ்றான், எனக்கு பிரியமானபடி வாழ்றான், பொருத்தனை பண்ணிட்டு மனம் திரும்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா விட்டுருதாரு. ஆனாலும் செஞ்ச பாவம் என்ன? நியாயம் விசாரிப்பார் நீதியுள்ள எஜமான். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவார்கள். அப்ப சபையினுடைய மூப்பர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, எண்ணெய் பூசி ஜெபம் பண்றாங்க. அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளி ரட்சிக்கும். எந்தெந்த வியாதியில் இருக்காங்களோ அந்த வியாதி நீங்கி குணமாகும். கர்த்தர் அவனை எழுப்புவார். எழுப்புறது கர்த்தர் தான். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஒருவேளை பாவத்து நிமித்தமாக ஏதோ ஒரு வியாதி வந்துச்சு, ஏதோ ஒரு சிறையிருப்பில் இருக்காங்க அப்படின்னா அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அடுத்தாப்புல நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு. இப்ப இதுல என்ன பாயிண்ட் இருக்கு அப்படின்னா, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு சில நேரத்துல வாயின் வார்த்தையிலே பாவம் தான் அதிகமா இருக்கு. கண்ணுல பார்க்கிற பார்வையில பாவம் இருக்கு, சிந்தனையில பாவம் இருக்கு, இதயத்துக்குள்ளே தவறான சில காரியம் இருந்துச்சுன்னா பாவம் இருக்கு. கர்த்தரை விட்டு தள்ளி போயிடுச்சுனாலே பாவம் வந்துடும். பொருத்தனை பண்ணிட்டு செய்யலைன்னா பாவம்.
நன்மை செய்யன்னு சொல்லி தெரியும், செய்யலைன்னா பாவம். இப்படி பல விதமான பாவம் இருக்கு. தீய நோக்கம் பாவம். கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியலைன்னா பாவம் தான். கற்பனை கைக்கொள்ளலைன்னா பாவம் தான். ஏன்னா அன்பு கூற மாட்டாங்கல்ல. இப்ப அதான பிரச்சனை. கர்த்தரை விட்டு தள்ளி போனதுக்கப்புறம் இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க. அம்மா அப்பா பேச்சும் கேட்க மாட்டாங்க, புருஷன் பேச்சும் கேட்க மாட்டாங்க, மனைவி பேச்சும் கேட்க மாட்டாங்க, பாஸ்டர் பேச்சும் கேட்க மாட்டாங்க. அவங்க பேசாம இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இஷ்டம் போல வாழும்போது எங்கேயோ ஒரு இடத்துல லாக் ஆயிடுவாங்க. நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர், அதுல ஒரு முக்கியமான வார்த்தை உங்கள் குற்றங்களை, நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு. உங்கள் குற்றங்களை என்ன? ஏதோ ஒரு காரியத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, ஒரு வாலிப பையன் இல்ல வாலிப பிள்ளைகள், ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள் தான், இல்ல காலேஜ் படிக்கிற பிள்ளைகள், நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அம்மா அப்பா ஃபுல்லா செல்போன் வாங்கி கொடுக்குறாங்க. அந்த பிள்ளைகள் படிக்கவும் செய்யுது, படமும் பார்க்கு, கேமும் விளையாடுது, தவறான வீடியோவும் பார்த்துருது, நேரத்தை வேஸ்ட் பண்ணிடுது. அந்த வாலிப பிள்ளைகள் வாலிப வயசுல தேவையில்லாத எத்தனையோ ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப், இன்னும் ஏதோ என்னெல்லாமோ இருக்கு, வேற வேற ஆப்லாம் இருக்கு. சில ஆப்லாம் இருக்கு பணம் கட்டி கேம் விளையாடுறாங்க, ஆன்லைன்ல கேம் விளையாடுறாங்க. சில ஆப் ஏற்றி படம் பார்க்குறாங்க. இப்படி பிள்ளைகள் பையங்க எதில் அடிமையாக இருக்கான்னு சொல்லி தெரியல. அப்போ வீட்டில் ஒரு குடும்ப ஜெபம் பண்ணும்போது, வீட்டில் குடும்பமாக உட்காந்து நைட் நேரத்தில் ஜெபம் பண்ணும்போது பிள்ளைகள்கிட்ட பேசணும். செல்ஃபோனில் என்ன பார்க்குறோமா, இதெல்லாம் பார்த்தா தப்பு, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். நீ படிக்கிற பிள்ளை, உனக்குன்னு சொல்லி ஒரு வாழ்க்கை இருக்குது. நீ கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் மட்டும்தான் நல்லா படித்து எக்ஸாம் எழுத முடியும். ஸ்கூலுக்கு போகிறது படிக்க மட்டும்தான், வேற எந்த காரியத்துக்கும் கிடையாது. படிப்பில் கவனத்தை செலுத்து, தீமையை விட்டு விலகி வாழு, வாலிப வயசில் கர்த்தருடைய வார்த்தையினாலே உன்னை காத்துக்கொள் அப்படின்னு சொல்லி அம்மா அப்பா வீட்டில் குடும்பமாக, தாத்தா பாட்டி வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ குடும்பமாக இப்படி சின்ன ஜெபம் பண்ணி பிள்ளைகளுக்கு ஒரு ஆலோசனை மாதிரி கொடுத்தா அந்த வாலிப பிள்ளைகள் டக்குன்னு மனம் திரும்புவாங்க, கர்த்தரை விட்டு தள்ளி போக மாட்டாங்க, செல்ஃபோனில் கேம் விளையாட மாட்டாங்க. குடும்ப ஜெபம் பண்ணும்போது பிள்ளைகள் உங்கள்கிட்ட பேசும், நீங்கள் பிள்ளைகள்கிட்ட பேசுவீங்க, ஒருமனப்பட்ட ஆவி வரும். ஜெபிக்கும்போது கர்த்தர் சில காரியத்தில் விடுதலை கொடுப்பார். சொஸ்தம் அடையும்படிக்கு என்று எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு. உடனே பிள்ளைகள் தான் கேட்கும், அப்போ இது பார்த்தா தப்பா, அது பார்த்தா தப்பான்னு சொல்லி சில பிள்ளைகள் கேட்கும். சில பிள்ளைகள் பேசும்போதே கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பாவ மன்னிப்பு அறிக்கை பண்ணிட்டு மனம் திரும்பிடும். அப்போ ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு காரியம் உண்டு. ஒரு வாரம் முன்பாக நான் சர்ச்சில் வேலை பார்த்த இடத்துக்கு மறுபடியும் அந்த பக்கம் நான் போய் பார்க்க போயிருந்தேன். அப்போ ஒரு வாலிப பிள்ளைகிட்ட பேசினேன். அந்த பிள்ளை என்னை பார்த்து நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டுச்சு. நல்லா இருக்கீங்களாண்ணே அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. நல்லா இருக்கிறம்மா, நீ நல்லா இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டேன். நீங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரி இப்போ எங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கலண்ணே. நீங்கள் எங்களை அந்த அளவுக்கு என்னையெல்லாம் அந்த அளவுக்கு எனக்கு நீங்கள் டியூன் பண்ணி விட்டீங்க. அந்த பிள்ளை 10th படிக்கும்போது நான் 10th நான் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். நிறைய மார்க் எடுக்கணும்னு சொல்லி கேட்டேன். அந்த பிள்ளை தமிழ் மீடியம் தான் படிக்கிறா, நல்ல படிப்பா. அதே நேரத்தில் பைபிள் படிக்கிறது அந்த பிள்ளைக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அப்போ நான் கேட்டேன், ஒரு முழு பைபிள் வாசித்து முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இன்னும் வாசித்து முடிக்கலனே அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், ஒரு நாளைக்கு 8 அதிகாரம் வாசித்தாச்சுன்னா 5 மாதத்தில் முழு பைபிளை வாசித்து முடிச்சிடலாம். அதே நேரத்தில் ஒரு 13 அதிகாரம் வாசித்தாச்சுன்னா 3 மாதத்தில் பைபிள் வாசித்து முடிச்சிடலாம். நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுறேன். கர்த்தருடைய சமூகத்தில் உனக்கு எவ்வளோ நேரம் காத்திருக்க முடியும்? பைபிள் வாசிப்பியா அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் 13 அதிகாரம் வாசிப்புன்னு சொல்லி அந்த பிள்ளையை சொன்னேன். அதே போல் 2 மாதம் முடிகிறக்குள்ள முழு பைபிளை வாசித்து முடிச்சிட்டேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த 10th பாடமும் படிக்கிறா, தூங்கி எழுந்திரிச்சோன்னே பைபிள் வாசிப்பா, சாயங்காலம் வந்தோன்னே கொஞ்சம் பைபிள் வாசிப்பா, நைட்டு படுக்கும்போது கொஞ்சம் பைபிள் வாசிப்பா. ஆனால் 13 அதிகாரம் வாசிச்சுடுவான். அந்த பிள்ளை சொன்னேன், அண்ணே நான் 3 தடவை வாசித்து முடிச்சிட்டேனே அப்படின்னா. நான் சர்ச்சை விட்டு நின்னதுக்கப்புறம் நான் அந்த பிள்ளையை மறுபடியும் ரொம்ப சந்திக்கலை. ஆனால் ஒரு 10 நாள் முன்பாக அந்த பிள்ளையை சந்திக்கும் சொன்னேன், இப்போலாம் நான் ரொம்ப பைபிள் வாசிக்கலனே, என்னை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. நான் இப்போ காலேஜ் படிக்கிறேன், நான் நல்ல பிள்ளையாக தான் இருக்கேனே, ஆனால் ரொம்ப பைபிள் ரொம்ப வாசிக்கலை அப்படின்னா. ஒரு வாலிப வயசில் இந்த பிள்ளையில
ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு அம்மா அப்பா உதவி பண்ணணும், ஊழியக்காரங்க உதவி பண்ணணும், கூட இருக்கிறவங்க உதவி பண்ணணும். அப்பதான் பிள்ளைகள் நல்ல பைபிள் வாசிக்கும், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும். நான் சர்ச்சில் வேலை பார்க்கும்போது ஒவ்வொரு குடும்பத்தை சந்திக்கும் போது, பைபிள் வாசித்தீங்களா, இன்னைக்கு எத்தனை அதிகாரம் வாசித்தீங்க, குடும்ப ஜெபம் இருக்கா அப்படின்னு சொல்லி சில காரியங்கள் கேட்பேன். ஒவ்வொரு வீடாக போகும்போது கேட்பேன். இப்படியாக என்னுடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வளருக்கும் உதவியா இருந்துச்சு. நான் மற்றவங்கள்ட்ட பேசும்போது அவங்க எத்தனை அதிகாரம் வாசிக்கிறாங்க, எப்படி வாசிக்கிறாங்க, தேவனுக்கு அவங்க எப்படி வாழ்றாங்கன்னு சொல்லி இப்படி சர்ச்சில் இருக்கும்போது நான் நிறைய குடும்பத்தில் கேட்டு விசாரிப்பேன். இன்று எத்தனையோ குடும்பத்தில் அதிக அளவில் இணைந்திருக்கிறீங்க. உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்குறேனே, டெய்லி கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிறீங்களா? குடும்ப ஜெபம் இருக்கா? உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறா? எல்லாரும் பைபிள் வாசிக்கிறாங்களா? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கிறீங்களா? எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? உங்கள் வீட்டில் எல்லா தேவையும் சந்திக்கப்படுதா? குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறீங்களா? குடும்பத்திலே வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க இருக்கிறாங்களா? அவங்க பைபிள் எடுத்து வாசிக்கிறாங்களா? அப்படிலாம் இன்னைக்கு கேட்கறதுக்கு நிறைய குடும்பத்தில் ஆள் இல்லை. எனக்கு வேதனையா இருக்கு. ஏன்னா தூங்கி எழுந்திரிச்ச உடனே அவங்கவுங்க செல்போனை கையில் எடுத்துடுறாங்க. இப்போ யார் ஆப்ரேட் பண்ணுறா அப்படின்னா, செல்போன் தான் நிறைய குடும்பத்தை ஆப்ரேட் பண்ணுது. வாலிப பிள்ளைகள், வாலிப பையன்லாம் தூங்கி எழுந்திரிச்சோன்னா செல்போன் தான் தேடுறாங்க. ஒன்று செல்போன் தேடுறாங்க, இல்லைன்னா கண்ணாடி தேடுறாங்க. இதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாம். ஏன்னா ஏதோ தலைவோர பிரச்சனை மாதிரி காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே ஏதோ லேட்டாக எழுந்திரிச்சிருப்ப மாதிரி பேசி அவங்க உடனே செல்ஃபோன் தான் கையில் எடுப்பாங்க. நைட்டு பார்த்தா இஷ்டம் போல் படம் பார்த்துருப்பாங்க, இஷ்டம் போல் நாடகம் பார்ப்பாங்க, இஷ்டம் போல் தேவையில்லாத வீடியோ பார்ப்பாங்க, தேவையில்லாத நபர்கிட்ட பேசுவாங்க, தேவையில்லாத வாட்ஸ்அப்பு, தேவையில்லாத ஃபேஸ்புக்கு, எத்தனை காரியத்தில் அடிமையில் இருக்கிறாங்க. அப்போ வேதம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு. என் வாழ்க்கையில் இப்படி மிஸ்டேக்லாம் இருக்குது, அப்போ இது எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பமாக உட்காந்து பேசி சில காரியத்தில் முடிவு எடுத்தாச்சுன்னா டக்குன்னு உடனே பிரச்சனை முடிவு வந்துடும். ஒரு குடும்பத்தில் கணவர் தண்ணி அடிக்கிறாரு, வீட்டில் மனைவிக்கு தெரியுது, பிள்ளைகளுக்கும் தெரியுது, எங்கள் அப்பா அந்த மாதிரி தண்ணி அடிக்கிறேன்னு சொல்லி தெரியுது. அந்த குடும்பத்தில் சாயங்கால நேரத்தில் இல்லை நைட் நேரத்தில் வீட்டில் குடும்ப ஜெபம் பண்ணி என் வீட்டுக்குள்ளே இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு உத்தரவாக எடுத்து ஜெபிக்கும்போது கண்டிப்பாக அந்த குடும்பம் மாறும். என் வாழ்க்கையில் எனக்கெல்லாம் நடந்திருக்கு. எப்படி தெரியுமா? நான் வியாபாரத்தில் இருக்கும்போது ஒரே ஒரு மனுஷனை நம்பி விற்கிறதுக்கு போய் பணம் கொடுத்து விட்டேன். விற்கிறதுக்கு பணம் கொடுத்த உடனே நான் அடிமையாக மாறிட்டேன். அந்த மனுஷன் சொன்னதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த மனுஷன் எப்போலாம் பணம் கேட்குறாரோ இப்படி நான் பணம் கொடுத்து 13 லட்சம் ரூபா கொடுத்துருக்கேன். நான் சொல்கிறேன் எப்போன்னா 2008 2015 இந்த 7-8 வருஷத்துக்குள்ள கிட்டத்தட்ட 13 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன். இன்னைக்கு அது பல லட்சங்கள் பெறும். அதனால நான் நடுரோட்டுக்கே வந்துட்டேன். என் கையில் உள்ள எல்லா பணத்தையும் வாங்கிடுவார். லாஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மாந்திரிகம். சரி எப்படிப்பா வெளியில் வந்தேன் அப்படின்னா, என் மனைவி இந்த மாதிரி என் கணவர் பாதிக்கப்பட்டிருக்கான்னு தெரிஞ்ச உடனே சர்ச்சில் போய் அழுது 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 டெய்லி அழுது ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். பக்கத்தில் தான் சர்ச் உண்டு. டெய்லி சர்ச்சில் போய் அழுது ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். கர்த்தருடைய கிருபையினாலே அந்த மனுஷன்ட்டு என்னை விலைக்கு பாதுகாத்து கொண்டார். விக்கிரத்துலேருந்து என்னை வெளியில் கொண்டு வந்தார். ரட்சிக்கப்பட்டு முழு நேர ஊழியத்துக்கு ஒரு தேவன் கிருபை செய்தார். உங்க முன்பாக சாட்சியா நிப்பாட்டி இருக்கிறார். நான் ஆதி காலத்துல ஒரு வியாபாரி, அவ்வளவுதான். சின்ன வயசுல வேலைக்கு போயிட்டேன். ஆனா நான் வியாபாரத்துல இருக்கும்போது என் மனைவிட்ட சொல்ல ஆரம்பிச்சேன், இப்படி இப்படி என்ன நடக்குன்னு எனக்கு தெரியல. அதை அப்படியே அவ சர்ச்சில் போய் சொல்லி ஜெபம் பண்ணுவார். வேதம் அழகா எழுதப்பட்டிருக்கு, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு. ஒரு மனுஷன் சொஸ்தம் அடையணும், குணமாகணும் அப்படின்னா என்ன செய்யணும்னு சொல்லி அழகா ஃபார்முலா மாதிரி எழுதி வச்சிட்டாரு. உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு. இன்னைக்கு சில குடும்பத்துல ஏன் மறுபடியும் பாவத்திலே போய் அடிமையில இருக்கிறாங்க? மனைவிக்கு தெரியாம பாவம் பண்ணுவாங்க, கணவருக்கு தெரியாம இஷ்டம் போல வாழ்வாங்க, அம்மா அப்பாவுக்கு தெரியாம இஷ்டம் போல வாழ்வாங்க. அது எல்லாம் லாஸ்ட் ஒரு நாள் லாக் ஆயிடும். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாது, ஜெபம் பண்ண முடியாது, கையில பைபிள் எடுத்து வாசிக்க முடியாது. ஏன்னா வாயை திறந்தா ஒன்லி பொய்யா பேசிட்டு இருப்பாங்க. நிறைய குடும்பத்துல இப்ப அதான் நடக்குது. பிரச்சனை எங்கன்னு சொல்லி தெரிஞ்சாதானே மருந்து கொடுக்க முடியும்.
ஏன்னா சில குடும்பத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நல்ல காலையில் தூங்கி வச்சு நல்ல பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணிடுவாங்க. பகல் நேரத்தில் நல்ல நாடகம் பார்ப்பாங்க, நல்ல படம் பார்ப்பாங்க. தேவைப்பட்டா சொந்தக்காரங்கிட்ட, இல்லை ஃப்ரெண்டுகிட்ட, இல்லை பக்கத்து வீட்டில் மணிக்கணக்கா கிளவி கதை அப்படிம்பாங்க. நல்ல காலை நீட்டிட்டு உட்காந்து நல்ல மணிக்கணக்காக கதை பேசுவாங்க. அதுக்கப்புறம் சாயங்கால நேரத்தில் வீட்டில் வந்து, இவ்வளோ நேரம் வேஸ்ட் ஆகி போச்சோ அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வேலையை செஞ்சுட்டு, அப்புறம் ராத்திரி பிள்ளைகள் கணவர் வந்தோடனே அதுக்கப்புறம் பார்த்தா வேற மாதிரி இருப்பாங்க. ஆனால் பகல் நேரத்தில் என்னென்ன டைம் வேஸ்ட் ஆகி சொல்லி பார்க்கும்போது பல மணி நேரம் வேஸ்ட் ஆயிடும். அதில் தேவையில்லாமல் பேசின எத்தனையோ வார்த்தைகள் இருக்கு. மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஒரு நாள் இருக்கு, என் வாயில நான் என்னெல்லாம் பேசியிருக்கேன், நியாயத்தீர்ப்பு நாளில் போய் கணக்கு ஒப்புவிக்கணுமா? இந்த பூமியில வாழ்ற காலத்திலே, அப்பா பேசின வார்த்தையை மன்னிச்சிருங்கப்பா, உமக்கு பிரியம் இல்லாம நான் பேசி வாழ்ந்துட்டேன், நீ மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி இந்த பூமியில இருக்கிற காலத்திலே நம்ம மனம் திரும்பும்போது நம்ம பாவத்தை மன்னிக்கிறார். அழகா எழுதப்பட்டிருக்கு, பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு. இப்போ சில குடும்பத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை வரும். என் வாழ்க்கையில எல்லாம் அடிக்கடி வந்திருக்குப்பா. நானும் மனுஷன் தானே. ஆனால் கோவப்பட்டு அடுத்த 5 நிமிஷத்துல என்னை மன்னிச்சிரு, இல்லைன்னா ஏதாவது சொல்லிடுவேன். மறுபடியும் பார்த்தா மனைவிட்ட பேசுவேன். என்னுடைய சொந்த சரீரம் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, உடனே மனம் திரும்பிடணும். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கை இட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. ஒரு கணவன் மனைவிக்குள்ள சின்ன பிரச்சனை வந்துட்டு, சரிப்பா தெரியாம பண்ணிட்டீங்க, நான் மன்னிச்சிட்டேன், சரி ஜெபம் பண்ணுவோம், தேவன் மாத்திடுவார், உங்களை மாத்திடுவார், உங்க குணத்தை மாத்திடுவார், எல்லாம் மாத்திடுவார் அப்படின்னு சொல்லி 2 பேர் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணியாச்சு அப்படின்னா அந்த இடத்துல உடனே கட்டு உடஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை பெருசாகாது. இப்ப டைவர்ஸ் அளவுக்கு ஏன் ஆகுது, ஏன் பிரிஞ்சு போறாங்க, ஏன் குடும்பத்துல பிரிவினை வருது அப்படின்னா, அவங்க பேசி அதை வந்து சரி பண்ண மாட்டேங்காங்க. இப்ப நிறைய குடும்பத்துல பிரிஞ்சு பிரிஞ்சு போறாங்க. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, யாராவது ஒரு ஆள் இறங்கி போகணும். தெரியாம பண்ணிட்டேன், நீ மன்னிச்சிரு, இனிமேல் அந்த பாவத்தை நான் பண்ண மாட்டேன், இனிமேல் நான் உன்னை கோவப்படுத்த மாட்டேன், இனிமேல் நான் அந்த மாதிரி தேவையில்லாம பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி யாராவது ஒரு ஆள் இறங்கி போய் டக் டக் டக்னு இறங்கி போன ஒரு வழியே இல்லை. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு எழுதப்பட்டிருக்கு. அப்ப வாயை திறந்து சொல்லிடணும், நான் இப்படி சொல்லிட்டேன், நீ மன்னிச்சிரு, இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி எதையாவது உடனே டக்குன்னு ஒப்புரவாயிடணும். இல்லைன்னா அந்த வீட்டுக்குள்ள ஒரு பிரிவினை, அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ள பார்த்தா பிசாசு வந்துடுது, அதுக்கப்புறம் பார்த்தா வியாதி வந்துடுது, அதுக்கப்புறம் பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லை, அந்த வீட்டுக்குள்ள குழப்பம் வந்துடுது, அந்த வீட்டுக்குள்ள பார்த்தா அதுக்கப்புறம் பார்த்தா ஏன்டா வாழணும், வாழ்றதை விட சாவறது மேலு, இனிமேல் நான் எதுக்கு வாழணும், இதெல்லாம் அதுக்கு அப்புறம் தான், அதுக்கு அடுத்த ஸ்டேஜ். அப்போ முதல்ல எங்க மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் என் வாழ்க்கையில எங்க வீட்டுல நடந்திருக்குப்பா, அதனாலதான் நான் ஆழமா சொல்லிட்டு இருக்கேன். நானும் சராசரி மனுஷன் தான், அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன். ஏன்னா ஒரு பூமியில நம்ம வாழ்றோம், எல்லா போராட்டமும் எல்லா வீட்டுக்குள்ளயும் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும். இல்லை அப்படிம்பாங்க, ஆனா பக்கத்துல போய் பார்த்தா தெரியும். எந்தெந்த சூழ்நிலை தேவனுக்கு தெரியும். நம்ம இருக்கிற இடத்துல ஒருமனப்பட்டு ஜெபிக்க போறோம். அதே நேரத்துல ஏதாவது ஒரு காரியத்துல ஒப்புரவாகணுமா, டக்குன்னு உடனே ஒப்புரவாயிருங்க. அறிக்கை இடணுமா, அறிக்கை இட்டுருங்க. அப்பந்தான் சொஸ்தம், அப்பந்தான் வியாதியிலிருந்து விடுதலை, அப்பந்தான் குணமாக முடியும். நிறைய குடும்பத்துல இதயத்துல ஒரு பெரிய பாரம். என்ன பிரச்சனை? நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை, இந்த குற்றம் உறுத்திக்கிட்டே இருக்கும். ஐயோ இப்படி சொல்லிவிட்டோமே, என் மனைவி இப்படி ஏசி விட்டோமே. சில குடும்பத்துலாம் கெட்ட வார்த்தை போட்டு பேசியிருந்தாங்க, சில குடும்பத்தில் அடிச்சு விடுறாங்க, சில குடும்பத்தில் வேண்டான்றாங்க, சில குடும்பத்தில் தள்ளிடுறாங்க, சில குடும்பத்தில் உன் வீட்டுக்கு கிளம்பி போயிரு அப்படிங்க. இதெல்லாம் ஒரு வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைகள் தான். உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொரு அறிக்கையிட்டு. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். அப்ப மனைவியை வெறுக்கிறவன் ஆசீர்வாதத்தை வெறுத்துட்டான். அதுக்கப்புறம் தனியா கிடக்க வேண்டியதான். அப்புறம் பார்த்தா தனியா கிடந்துட்டு தண்ணி அடிச்சுட்டு அப்புறம் இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்புறம் யார்கிட்டயா போய் பேசிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பின்னாடி உள்ள பிரச்சனை. வீட்டுல மனைவி இருக்கும்போது அன்பு கூறணும், மனைவிட்ட பேசணும். ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கா, ஒப்புரவாய் உடனே
குடும்பமா பேசி தீர்மானம் எடுக்கணும். உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கும். சில நேரத்துல மனைவி பார்த்தா நீதிமானா இருப்பாங்க, இல்ல சில குடும்பத்துல கணவர் பார்த்தா நீதிமானா இருப்பாங்க. 2 பேர்ல யாராவது ஒரு ஆள் நீதிமானா இருக்கும்போது அந்த 2 பேர்ல ஒரு ஆள் ஊக்கமா ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபம் மிகவும் பலனுள்ளதா இருக்கும். ஏன்னா தேவனோடு பேசுறாங்க, அப்பாட்ட பேசுறாங்க. எப்படி பேசுறாங்க? என் கணவரை மாத்திட்டாங்க, என் மனைவி இந்த மாதிரி இப்படி இருக்கா, எல்லாம் சரி பண்ணிட்டாங்க, எங்க குடும்பத்துல இவ்வளவு தேவை இருக்கு, சரி பண்ணிட்டாங்க. அதுக்கு பேர் தான் ஜெபம். இப்போ கால வேளையில நம்ம ஜெபிக்க போறோம். கேளுங்க, எந்தெந்த சூழ்நிலை தேவனுக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். நம்ம அர்ப்பணித்து ஜெபிப்போம். குடும்பத்தை மாற்றுவார், ஆசிரியப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. புதிய நாள் கடைசி கிருபைக்காக நன்றிப்பா. உம்முடைய ஜீவனை எங்களுக்காக தந்திருக்கீங்கப்பா. இந்த பூமியில உண்மை போல நாங்கள் மாறணும். உங்க அன்பினால் நிரப்புங்க. உங்க சுபாவம் எங்களுக்கு வேணும், உங்க குணம் எங்களுக்கு வேணும். கிறிஸ்துவை போல நாங்கள் மாறணும். அந்த கிருபை எங்களுக்கு தாங்க. இந்த நாளிலும் கிருபையின் ஆவியால் நிரப்புங்க, பரிசுத்தாவினால் நிரப்புங்க, அக்னி அபிஷேகத்தால் நிரப்புங்க, உங்களுடைய பிரசன்னத்தால் மூடுங்க, உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க. ஜெப அபிஷேகத்தை தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கறந்துட்டு ஆசிரிங்க. உங்களுடைய தலைமுறை கரத்தினாலே தொட்டு ஆசிரிங்க. கிருபையின் வரலால் நிரப்பி ஆசிரிங்க. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க, எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கறந்துட்டு ஆசிரிங்க. கால வேளையிலே அப்பா பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. இன்னுமா சில குடும்பத்திலே ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறாங்க. எல்லா குடும்பமும் கர்த்தராகிய நாமத்தினாலே பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. அவங்களுடைய கையிருக்கிறது ஆசீர்வதிங்க. அவங்களுடைய சம்பத்து பலுகி பெருகட்டும். வியாபாரத்துக்கு புறப்படுறாங்க, கம்பெனி புறப்படுறாங்க, ஆஃபீஸுக்கு போகிறாங்க. சில குடும்பத்தில் நிறைய குடும்பத்தில் வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க வேற ஒரு இடத்துல தங்கி வேலை பார்க்குறாங்க, வேற நாட்டில் தங்கி வேலை பார்க்குறாங்க, குடும்பமாக ஜெபிக்கிறாங்க. காலை வேளையில் எத்தனையோ இடத்துல ஜெபிக்கிறாங்க. விவசாயிகள் ஜெபிக்கிறாங்க. எல்லா தேசத்துல எல்லா ஜனங்களையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். டிரைவிங் லைனில் போகிறாங்க. எல்லாருக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும். உங்களுடைய ரத்த கொட்டைகளை வேலையடைத்து மூடி மறைத்து சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோருடைய எல்லா குடும்பத்தையும் படிக்கிற பிள்ளையிலேருந்து எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துங்க. யாரெல்லாம் இன்னைக்கு தேவைக்காக கடன் பிரச்சனை, உபத்திரங்கள், பாடுகள் வழியாக கடந்து போகிறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்தித்து அவங்களுடைய தேவைகளை சந்தித்து உபத்திரத்தை மாற்றி கடன் பிரச்சனை மாற்றி கர்த்தர் ஆசிரியங்க. உங்களுடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து கெஞ்சி கேட்கிறோம். ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அப்படிடும். கர்த்தருடைய நாமம் மட்டும் மேம்படட்டும். கர்த்தருடைய நாமத்தை மட்டும் உயர்த்திடும். உண்மை துதிக்கிறோம், ஸ்துதியும் ராஜா. உங்க நாமம் மட்டும் மேம்படட்டும். காலைவேளையிலே ஹாஸ்பிட்டல்ல அவசர சிகிச்சையில் இருக்கிற குடும்பத்தை உங்களுடைய கரத்தில் அப்படின்னா எம்ஆர்எஸ் எடுத்துருக்காங்க, டாக்டர் இப்படி சொல்லியிருக்காங்க. பலவிதமான நோய், பலவிதமான பிரச்சனை, பலவிதமான பிரச்சனையோடு அப்பா ஜெபிக்கிறாங்க. எந்த பிரச்சனையோடு ஜெபிக்கிறாங்களோ, ஹாஸ்பிட்டலில் எந்த சூழ்நிலை இருக்காங்களோ, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கும். உங்கள் பிள்ளைகள் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ எல்லாரையும் கர்த்தர் சந்திக்கிறோம்ப்பா. கர்த்தர் அவனை எழுப்புவார் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. இந்த கால வேளையில் ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் எழுப்புங்கப்பா. உங்கள் பாதப்படிலே எங்களை அர்ப்பணித்து கேட்குறோம்ப்பா, கெஞ்சி கேட்குறோம்ப்பா, கெஞ்சி கேட்குறோம்ப்பா. எல்லா குடும்பத்தையும் உயிர்ப்பிக்கணும்ப்பா, எல்லா குடும்பத்தையும் எழுப்பணும்ப்பா, எல்லா குடும்பத்தையும் பரிபூர்ணமான சுகம் தந்து தீர்காய் தந்து உங்களுடைய தலைமுறை கரத்தில் தொட்டு சுகமாக்கி தர வேண்டும். கெஞ்சி கேட்குறோம். ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் ஆசிரியங்க. இந்த நாளிலும் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. வேலைக்கா ஜெபிக்கிறாங்க, கவர்மெண்ட் வேலைக்கா ஜெபிக்கிறாங்க, வெளிநாட்டு போகிறக்க ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. சில குடும்பத்தில் கற்பதனிக்கா ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனமிறங்கி ஆசிரியங்கப்பா. மாசமாக இருக்காங்க, தாய் பிள்ளையுமா ஆசிரியங்கப்பா. டெலிவரி போடுறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க, நீங்களே கூட இருங்க, கூட இருந்து நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாகிட்டு போகுது, நிறைய தேவைகள் இருக்குது. கர்த்தர் வாசல் திறந்தாங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கொண்டு வாங்க. பிரிந்த குடும்பங்களாம் இணைந்து வாழட்டும். விக்கிர வழிபாடில் இருக்காங்க அந்த குடும்பம் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஞானஸ்தானம் எடுக்காத குடும்பங்கள் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். எந்தெந்த ஊர்களுக்குள்ளே எந்தெந்த தேசத்துக்குள்ளே சுவிசேஷம் அறிவிக்கப்படாமல் இருக்கோ வாலிப பிள்ளைகள் வாலிப பையங்களை எழுப்பும் ராஜா. எல்லா தேசத்துலையுமே சுவிசேஷம் கடந்து போக கர்த்தர் கிருபை செய்யுங்க. மதுபான அடிமையில் இருக்காங்க, போதை காரியத்தில் இருக்காங்க, கஞ்சா பழக்கத்தில் இருக்காங்க, விக்கிர வழிபாடு, மாந்திரியம், பிள்ளி சூரியமல் ஏவல கட்டப்பட்ட எல்லா சத்துரும் கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நாமத்தை சுட்டு அறிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்களுடைய கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. துதிகான மகிமையெல்லாம் ஒருவருக்கு செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய இதோட அன்பும் பரிசுத்தவருடைய ஐக்கியம் இப்பொழுது எப்பொழுது சதா காலங்களிலும் நம் மனைவி கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, நைட் நேரத்தில் ஜெபிக்கிறோம். அதை தொடர்ந்து கேளுங்கள். 9363064181 நம்பர் தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக கொடுப்பதை ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ.
Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.